போயிட்டேன்னு நீங்க நினைக்கலாம். காசு எடுக்கலாம் போகலங்க. பலாயிரம் ரூபாய் செலவு பண்ணி வைத்தியம் பார்த்தாலும் குணப்படுத்த முடியாத ஒரு விஷயத்த இங்க மருந்து கொடுத்து குணப்படுத்துறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ எங்க வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா நம்ம கிருஷ்ணகிரியில இருந்து திருப்பதி போற வழியில இருக்க பழமனேரிக்கு பக்கத்துல இருக்க விருப்பாட்சிபுரம் என்ற ஊருக்கு தான் வந்திருக்கோங்க. ரீசெண்டா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி எங்க அப்பாவுக்கு ஒரு சில ஹெல்த் இஷ்யூலாம் வந்துச்சு. நான் உடஞ்சு போய் உட்காரும் போது ஒரு சில நண்பர்கள்லாம் சொன்னாங்க, பழமனேரி பக்கம் இருக்க இந்த விருப்பாட்சிபுரம் போனீங்கன்னா அங்க வந்து அதுக்கு மருந்து கொடுக்குறாங்க, உடனே சரியாயிடுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் இங்க வந்தோம். ஓரளவுக்கு அப்பாவுக்கு சரியாயிடுச்சு. எனக்கு வந்து ஒரு நண்பர் சொல்லிதான் இந்த விருப்பாட்சிபுரம்ல மருந்து கொடுக்குறாங்கன்னு தெரியும். ஸோ நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்றது மூலமா மற்றவங்களும் இது மூலமா பயன்பெறுவாங்க தாங்க இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கமே. இந்த விருப்பாட்சிபுரம் மோகன்ராவ் ஆயுர்வேதிக் சென்டர் பார்த்தோம்னா பக்கவாதம் குணப்படுத்த மருந்து கொடுக்குறாங்க. அதாவது திடீர்னு கை கால்லாம் பார்த்தீங்கன்னா அசைக்க முடியாமல் போயிடும், பேசும்போது வாய் ரொம்பவே குளரும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து பக்கவாதத்துக்கான அறிகுறிகள். ஸோ அப்படி பக்கவாதம் ஏற்படும் போது பூரணமாக குணப்படுத்துறதுக்கு இங்கே மருந்து தராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விருப்பாட்சிபுரத்துக்கு எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா, நாம இப்போ கிருஷ்ணகிரியிலிருந்து போறோம்னா திருப்பதி போகிற ரூட்ல பழமனேரிக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ரைட் கட்டு எடுத்து 8 கிலோமீட்டர் வந்தோம்னா நம்ம இந்த விருப்பாட்சிபுரத்தை நம்ம ரீச் பண்ணிடலாம். நீங்க வண்டியில வரும்போது போற வழியில யாரை கேட்டாலும் கரெக்டா அட்ரஸ் சொல்லுவாங்க. இந்த போர்டு தெரிந்து பாத்தீங்களா, இந்த போர்டுல இருந்து 1 கிலோமீட்டர் உள்ள போனோம்னா நம்ம இந்த ஆயுர்வேதிக் சென்டரை ரீச் பண்ணிடலாம். போற வழியில ஒரு சில ஸ்கேமும் இருக்கு. போகும்போது நாங்களும் நாட்டு மருந்து தரம் வாங்கன்னு சொல்லுவாங்க, அவங்களாம் நம்பாதீங்க. மோகன்ராவ் ஆயுர்வேதிக் சென்டர் மட்டும்தாங்க இந்த ப்ராப்பரான மருந்து தராங்க. ஸோ போகும்போது எங்கேயும் ஏமாந்துடாதீங்க. நீங்க பேஷண்ட்டை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு போறீங்கன்னா கார்ல போறது நல்லது. அது அதிகாலையிலே கிளம்பிட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா பார்த்துட்டு வந்துடலாம். இங்க மருந்து சாப்பிட போகும்போது காலையில எதுவுமே சாப்பிடாம இங்க மருந்து சாப்பிட்டு 1 ஹவர் எதுவும் சாப்பிடக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 1 ஹவர் கழிச்சு மருந்து கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் இங்க மருந்து குடிக்க வராங்க. அதனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இன்கேஸ் சுத்தமாவே நடக்க முடியலன்னா நம்ம சொன்னோம்னா போதும், அவங்களே மருந்து எடுத்து வராங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் மருந்து குடிச்ச உடனே 1 மணி நேரம் கழிச்சு 2வது மருந்து குடிக்கணுங்க. ஃபர்ஸ்ட் மருந்து குடிக்கும் போது தாங்க நம்ம கியூல நிக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் மருந்து குடிக்கும் போது கார்ல வந்திருந்தா கார் மாதிரி கியூ நிற்கும், நம்ம ஈஸியா மருந்து குடிச்சிட்டு வந்துடலாம். இந்த மோகன்ராவ் ஆயுர்வேதிக் சென்டர்ல மருந்து சாப்பிட்றத விட ஒரு முக்கியமான விஷயம் இந்த மருந்து சாப்பிட்டு அதுக்கான பத்தியத்தை ஃபாலோ பண்றது. இந்த மருந்து சாப்பிடும் போது அன்னைக்கு ஃபுல்லா நம்ம வந்து உப்போ சர்க்கரையோ போட்டு எந்த சாப்பாடும் சாப்பிடக்கூடாது. இங்க கொடுக்கக்கூடிய புழுங்கல் அரிசி சாப்பிடலாம், இல்ல வீட்டுல போயிட்டு உப்பு போடாம புழுங்கல் அரிசி செஞ்சு சாப்பிடலாம். இங்க ஃபர்ஸ்ட் டைம் மருந்து குடிச்சிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 15 to 20 நாளுக்குள்ள வரணும். இதே மாதிரி 3 முறை மருந்து குடிச்சா கண்டிப்பா நல்லா இருந்து. இங்க மருந்து சாப்பிடும் போது நம்ம 2 மாசத்துக்கு உணவுல ரொம்பவே கண்ட்ரோலா இருக்கணும். உணவுல பார்த்தோம்னா தக்காளி, தேங்காய், தயிர், மோர் இந்த மாதிரியான பொருள் சேர்க்கவே கூடாது. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் உப்பு சர்க்கரை இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டா ரொம்பவே சீக்கிரமா குணமாயிருங்க. இங்க ஒரு நாளைக்கு 2 டைம் மருந்து குடிக்கிறதுக்கு 1500 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இந்த 1500 ரூபாயில அந்த மருந்தும் பிளஸ் டானிக்கும் பேஸ்டும் தராங்க. டெய்லியும் அதை வந்து எந்த இடத்துல மூவ்மெண்ட் இல்லையோ அங்க அப்ளை பண்ணா சீக்கிரமா சரியாயிருங்க. ஃபைனலா பார்த்தோம்னா எங்க அப்பாவுக்கு வந்து மெடிக்கல் இஷ்யூ ஏற்படும் போது நண்பர்கள்லாம் சொன்னதுனால நான் இங்க வந்தேன். ஸோ நான் சொல்றது மூலமா நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. நீங்களும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த பழமனேரி மோகன்ராவ் ஆயுர்வேதிக் சென்டர்ல ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் மறக்காம கமெண்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.